ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதற்கு பேனில் சிறிதளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு அன்னாச்சிப்பூ 1, பிரிஞ்சி இலை 2, பட்டை 2 துண்டு, கிராம்பு 3, ஏலக்காய் 3, சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன். அடுத்து சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச 4 பச்சை மிளகாய் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து நறுக்கி வச்ச ஒரு வெங்காயத்தையும் இதை கூட சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்கேன் 2 தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வதக்கணுன்றதுக்காக சிறிதளவு கல்லுப்பு போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அது வரைக்கும் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி திறந்து பார்க்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சான்னு. நல்லா வதங்கிச்சு தக்காளி வெங்காயம். இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதுவும் சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். சில்லி பவுட்ரு 1/2 டீஸ்பூன், அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், இது கூட சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சிறிதளவு சேர்த்துக்கலாம். சிறிதளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த எல்லா மசாலையும் போட்டு கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கலாம். தேங்காய் மிக்சியில் அரைப்பதற்கு நான் 2 பத்து தேங்காவை மிக்சியில் அரைப்பதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட சிறிதளவு உடச்சக்களையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது சிறிதளவு முந்திரி பருப்பையும் அது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பையும் சேர்த்து இது கூட அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி. அடுத்து மிக்சிலேயே 2 தக்காளி 2 வெங்காயம் அதையும் சேர்த்து அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம மிக்சியில் 2 தேங்காய் பத்தை, கொஞ்சம் முந்திரி, சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சது இது கூட சேர்த்துக்கலாம். மிக்சியில் 2 தக்காளி 2 வெங்காயத்தையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஒரு முழு காலிஃப்ளவரை கட் பண்ணி சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன், உப்பு மஞ்சத்தூள் போட்டு. அப்போ தான் அந்த காலிஃப்ளவர் இருக்கிற சின்ன சின்ன பூச்சி புழுலாம் செத்துரும். அதுக்காக தான் நான் நல்லா ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி. அந்த ஒரு காலிஃப்ளவரு சிறிதளவு ப்ரெஸ் பட்டாணி 2த்தையும் இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த காயும் பட்டாணியும் போட்டு கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ காய் வேகிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் குழம்பு கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷமாக குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சிங்க. பாருங்கள், மூடியை திறக்கும் போது நல்லா கம கமன்னு நல்லா வாசனையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண நம்மளுடைய JK சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.